கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய ஒரு பகுதி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஊழிய வாழ்வில் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களை எல்லாம் சகித்தார். அருமையானவர்களே, ஒரு நல்ல காரியத்தை தான் உலகமெங்கும் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இருளில் இருக்கிறதான மக்கள் பெரிய வெளிச்சத்துக்குள்ள வரணும். பாவ சாபங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவே வழி என்று அந்த சுவிசேஷத்தை பல இடங்களிலே சொல்ல ஆரம்பித்தார். அது நிமித்தமாக பல எதிர்ப்புகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தன. எந்த சூழ்நிலையிலும் அந்த காரியத்தை விட்டு பின்வாங்கவே இல்லை. எதிர்ப்புகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், தன்னுடைய சுவிசேஷ அந்த ஊழியத்தை, சபை ஸ்தாபித்தலை, சீசர்களை உருவாக்குவதில் பவுல் பின்வாங்கவே இல்லை. எடுத்த காரியத்தில் கர்த்தருடைய பலத்தில் ஒரு ஜெயத்தோடு தான் ஓடி முடித்தார். தன்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அவர் வெற்றி அடைந்தவர் அல்லவா. பல பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் என்ன ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் வந்த போதும் ஒன்றிலும் அவர் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் அவரை பாதுகாத்து பராமரித்து என்ன நோக்கத்திற்காக அழைத்தார் அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அவரை விட்டு விலகவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலே யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் சில பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம். இதையெல்லாம் நினைச்சு 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 யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விடிவு காலம் பிறக்காது. ஆனால் ஒரு விசுவாச சிந்தனை உங்களுக்குள்ள வரட்டும். அது உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கும். என்ன விசுவாசம்? பவுலுக்கு வந்த உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கினாரே. அவரே சொல்றாரே, அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில மட்டும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒரு நாள் என்னை விட்டு விலகாதா? நிச்சயமாக விலகும், சீக்கிரத்தில் விலகும். நான் முற்றிலும் சகல விதத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்வேன். அப்படிப்பட்ட வாழ்வை எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தை வைத்து இந்த நாளை தொடங்குங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். நீங்க விரும்பின காரியங்கள் கைகூடி வரும். நீங்க நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. ஒரு நாளும் இந்த உலகத்துல நீங்க வெட்கப்பட்டு போகும்படி, தலகுனிஞ்சு போகும்படியான ஒரு சூழல் வராது. கர்த்தரை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை சிறக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பவுலுடைய வாழ்க்கையில வந்த எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து அழிவுக்கு விலக்கி அவனை பாதுகாத்தீங்க. அழைத்த நோக்கத்தை ஆண்டவரே முடிவு பரியந்தம் ஆண்டவரை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கு உதவி செஞ்சீங்க. எந்த விதத்திலும் நீங்க கைவிடவே இல்லப்பா. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள். இவையிலிருந்து சீக்கிரத்தில் எங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியின் பாதையில் எங்களை நடத்துவீங்க என்ற விசுவாசத்தோடு நாங்களும் தொடங்குகிறோம் இந்த நாளை. கர்த்தாவே, தொடர்ந்து இனி வரக்கூடியதான நாட்கள் எங்களுக்கு நன்மையின் நாட்களாய், விடுதலையின் நாட்களாய், மகிழ்ச்சியின் நாட்களாய் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.